சனிக்கிழமை லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பூ கூட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் பொரியல், அதோட கொஞ்சமாக ரசம் வச்சு சிம்பிளான லஞ்சோட அன்றைக்கி முடிச்சாச்சு. அதோட கையோட கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். இதுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். கடல மாவு வந்து இது வீட்டிலேயே அரைச்சது. அதாவது நம்ம கடலப்பருப்பு வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் கடல மாவு தான். இதில் ஒரு 3 கப் அளவுக்கு கடல மாவும், ஒரு 1½ கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதோட காரத்துக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதோட கையில் கொஞ்சமாக வந்து ஓமத்தை எடுத்துகிட்டு இதை நல்லா கசக்கிட்டு இப்படி சேர்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வாசனையாக இருக்கும். அந்த மாவில் கொஞ்சம் சூடான எண்ணெயை, இந்த ஹீட் பண்ண எண்ணெயை கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு நார்மலாக தண்ணி ஊற்றி ஒரு தளர்வான நிலையில் பிசைஞ்சிட்டு இதை போல் உரலில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்து 2 பக்கமும் திருவி போட்டு எடுத்திங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு சூப்பரான அதோட சுவையான ஒரு ஹெல்த்தியான ஒரு காராச்சேவு நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிடலாங்க. இது பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் ரொம்ப குடிக்காது. பட் வந்து நல்லா ஆறின பிறகு இது போல் ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.